கற்றல் நோக்கங்கள். உன்னால் முடியும். ஒளிவிலகலை வரையறுக்க, ஒளிவிலகல் எண்ணை புரிந்து கொள்ள சோதனைகள் மூலம் பகுப்பாய்வு செய்யுங்கள். 13 வயது அனில் மற்றும் அவரது மூத்த சகோதரி ரம்யா அவர்கள் சாப்பாட்டு மேஜையில் உள்ளனர். அனில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஸ்ட்ராவை வைத்து கண்ணாடியின் ஓரத்திலிருந்து கவனிக்கிறார். ரம்யா, பாரு, நான் இந்த ஸ்ட்ராவை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டேன். ஆனால் அது மேற்பரப்பில் வளைவது போல் தெரியுது, ஒரு மந்திரம் போல. அண்ணல், அது மந்திரம் இல்ல, இது உண்மையில ஒளிவிலகல்னு ஒரு அறிவியல் நிகழ்வின் காரணமாகும். ஒளிவிலகல் என்ன? அது நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல. சரி, ஒளிவிலகல்னா ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்திற்கு பயணிச்சு திசையை மாத்தும் போது ஏற்படும். இந்த நிலையில ஒளி காத்துல இருந்து நீருக்குள்ள செல்லும் போது அது வளையுது. ஆனா அது நீருக்குள் நேரா போக கூடாதா? அது ஒரு நல்ல கேள்வி அண்ணல். நீ பாத்தியா, ஒளி வெவ்வேறு பொருள் வழியா வெவ்வேறு வேகத்துல பயணிக்குது. இது நீர் வழியாக செல்வதை விட காத்து மூலம் வேகமாக நகரும். அதனால ஒளி நீரின் மேற்பரப்பை அடையும் போது அது வேகம் குறைந்து திசையை மாற்றும். ஆமா, இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் பார்க்கிற வளைவு உண்மையில் ஒளிக்கதிர்கள் நீருக்குள் நுழையும் பாதையா? சரியா சொன்ன. ஒளிக்கதிர்கள் நீரின் மேற்பரப்பில் ஒளிவிலகல் அல்லது வளைஞ்சிருக்கும். இந்த வளைவுதான் வைக்கோல் வளைந்து அல்லது உடைந்தது போல் தெரியும். ரம்யா, ஒளிவிலகல் பற்றி இன்னும் சில கேள்விகள் இருக்கு. சரி, அது என் அண்ணல். இந்த வளைவு அல்லது ஒளிவிலகல் காத்து நீர் அல்லது மற்ற ஊடகங்களுக்கு இடையில மட்டும் நடக்குதா? நிச்சயமா இல்ல, இது எல்லா ஊடகங்களுக்கும் பொருந்தும். ஒரு ஒளிக்கதிர் காத்து போல அரிய ஊடகத்துல இருந்து கண்ணாடி அல்லது நீர் போல அடர்த்தியான ஊடகத்திற்கு செல்லும் போது அது வளையுது அல்லது திசையை மாற்றும். ஒளியின் இந்த வளைவு ஒளிவிலகல்னு சொல்றாங்க. ஆனா ஏன் ஒளி வளையுது? அதை எனக்கு விளக்க முடியுமா? ஒவ்வொரு பொருட்களில் ஒளி வெவ்வேறு வேகத்துல பயணிக்குது. காத்துல ஒளி ரொம்ப வேகமாக நகரும், ஆனால் நீர்ல அல்லது கண்ணாடியில அது மெதுவா செல்லும். ஒளிக்கதிர் 2 ஊடகங்களுக்கு இடையேயான எல்லையை அடையும் போது அடர்த்தியான ஊடகம் ஒளிக்கதிர்களை எதிர்க்கிறதுனால அது நேரான பாதையில இருந்து விலகுது. அப்ப ஒளி அடர்த்தியான ஊடகத்தில் நுழையும் போது அது வளையுது. அது எப்போதும் ஒரே மாதிரி வளையாதா? அண்ணல், வளைவின் திசை ஒளி ஒரு அரிதான ஊடகத்திலிருந்து அடர்த்தியான ஊடகத்திற்கு போகுதா அல்லது நேர்மாறாக போகுதா என்பதை பொறுத்தது. ஒளியானது ஒரு அரிதான ஊடகத்திலிருந்து அடர்த்தியான ஊடகத்திற்கு போகும்போது காற்றிலிருந்து நீருக்கு செல்வது போல அது இயல்பானதை நோக்கி வளையுது. இது மேற்பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு கற்பனை கோடு போல. அது ஒரு அடர்த்தியான ஊடகத்திலிருந்து அரிதான ஒரு ஊடகத்திற்கு செல்லும் போது அது தண்ணீருக்கு காத்து செல்வது போல அது இயல்பில் இருந்து விலகி வளையுது. அது சுவாரஸ்யம். வெவ்வேறு ஊடகங்களின் வளைவு அல்லது ஒளிவிலகல் அளவை எப்படி அளக்கிறது? ஒளிவிலகல் அளவு அளவிடுறதுக்கு ஒளிவிலகல் எண் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். ஒளிவிலகல் எண் அப்படின்னா காத்துல ஒளியின் வேகத்தை ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துல ஒளியின் வேகத்தோட ஒப்பிடுறது. இது மியூ என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது. ஒளிவிலகல் எண் எப்படி கணக்கிடப்படுதுன்னு விளக்க முடியுமா? நிச்சயமா. ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் காத்துல ஒளியின் வேகத்திற்கும் அந்த ஊடகத்தில் உள்ள ஒளியின் வேகத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும். மியூ சமன்களான சிக்கு வியை பயன்படுத்தப்படுது. இதில் சீனா காத்துல ஒளியின் வேகம், வீணா ஊடகத்துல ஒளியின் வேகம். ஒளிவிலகல் எண்ணா 2 ஒரே மாதிரியான அளவுகளின் தகவு என்பதால அதுக்கு அழகு இல்ல. அதனால எந்த ஒரு ஊடகத்திலும் ஒளியின் திசை வேகம் காத்துல உள்ள அதன் திசை வேகத்தை விட குறைவாக இருப்பதால் ஒளி ஊடுருவக்கூடிய ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 1ஐ விட அதிகமாகவே இருக்கும். அப்படியா? எனவே ஒளிவிலகல் எண் வெவ்வேறு ஊடகங்களில் ஒளி எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிற உதவுது. அண்ணல், ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளிவிலகல் 2 விதிகளுக்கு உட்பட்டது. இவை ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதிகள்னு சொல்லுவாங்க. அதுல படுகதிர், விலகு கதிர், அப்புறம் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்துல அமையும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கு விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கு இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண்ணுக்கு சமமாகும். இது ஒரு மாறிலி ஆகும். ஆகா, ஒளியின் வளைவுக்கு எவ்வளவு செல்கிறது என்பதை நான் ஒருபோதும் உணரவில்லை. எல்லாத்தையும் சொல்லி தந்ததுக்கு நன்றி ரம்யா. அண்ணல், நான் உனக்கு ஒரு சூப்பரான பரிசோதனைய காட்டணும். இது நிறப்பிரிகையுடன் தொடர்புடையது. வெள்ளை ஒளி உண்மையில வெவ்வேறு வண்ணங்களால் ஆனதுன்னு நாம எப்படி விவாதித்தோம்? ஆமா, ஞாபகம் இருக்கு. வெள்ளை ஒளி 7 வண்ணங்களை கொண்டது இல்லையா? நியூட்டன் டிஸ்க் நினைவிருக்கா? ஆம், 7 வண்ணங்களில் டிஸ்கை சுழற்றும் பொழுது அது வெள்ளை நிறமாக தோன்றும். சரி, இப்போ நிறப்பிரிகை கவனிக்க ஒரு எளிய பரிசோதனைய முயற்சிப்போம். எனக்கு ஒரு கண்ணாடி பிரிசம் மற்றும் ஒளிரும் விளக்கு தேவைப்படும். நாம என்ன செய்ய போறோம்? முதல்ல விளக்குகளை அணைத்து அறையை இருட்டாக்குவோம். இப்போ பிரிசத்தை எடுத்து மேசையில வைக்கணும். ஒளிரும் விளக்கை பிரிசத்தை நோக்கி
ஒளிரச் செய்து என்ன நடக்குதுன்னு கவனி. ஐயோ பாரு, பிரிசம் வழியா செல்லும் ஒளி வெவ்வேறு வண்ணங்களாக பிரியுது. இது ஒரு சிறிய வானவில் போல. அது சரி. அண்ணில் நீ பார்ப்பது நிறப்பிரிகைன்னு சொல்லுவாங்க. பிரிசம் ஒளியின் ஒவ்வொரு நிறத்தையும் வித்தியாசமாக வளைக்குது. ஏன்னா அவை வெவ்வேறு அலைநீளங்களை கொண்டிருக்கின்றன. அப்புறம் பிரிசத்தில் வெவ்வேறு வேகத்தில் பயணிக்குது. அப்படின்னா அதனால தான் நாம ஒவ்வொருவரும் வெவ்வேறு வண்ணங்களாக பார்க்கிறோமா? ஆமா, வெள்ளை ஒளி பிரிசத்துல நுழையும் போது அது ஒளிவிலகல் அல்லது வளைந்து ஒவ்வொரு நிறமும் சற்று வித்தியாசமான கோணத்துல வளைக்குது. சிவப்பு போல நீண்ட அலைநீள வண்ணங்கள் குறைவாக வளைகின்றன. அதே நேரத்தில் வயலட் போன்ற குறுகிய அலைநீள வண்ணங்கள் அதிகமாக வளைகின்றன. இந்த நிறங்களை பிரிப்பதை நாம் நிறப்பிரிகை என்றும் அழைக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. எனவே வெள்ளை ஒளி உண்மையில் வெவ்வேறு வண்ணங்களால் ஆனது. மேலும் அவை ஒரு ப்ரீசம் வழியாக செல்லும் போது அவை பிரிக்கப்படுகின்றன. ஆமா, அது சரிதான். இது ஒரு பிரிசத்தில் மட்டுமல்ல, சிதறலையும் இயற்கையில் காணலாம். மழைக்கு பிறகு வானவிலை எப்போதாச்சும் நீ பார்த்திருக்கியா? இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதுவும் இறப்பிரிகை உதாரணமா? கண்டிப்பா. மழைக்கு பிறகு சூரிய ஒளி காற்றில் உள்ள இடைநிறுத்தப்பட்ட நீர்த்துளிகள் வழியாக செல்லும் போது அது பிரிசத்தை போலவே சிதறலுக்கு உட்படுகிறது. ஒளியின் வெவ்வேறு வண்ணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் நாம ஒரு அழகான வானவில்ல பார்க்கிறோம். இது நம்ப முடியாதது. ஒளி இவ்வளவு அற்புதங்களை செய்யும் என்று எனக்கு தெரியாது. இந்த பரிசோதனையை காட்டி இறப்பிரிகையை விளக்கியதற்கு நன்றி ரம்யா. வெல்கம் அண்ணல். நீ ரசித்ததில் மகிழ்ச்சி. விஞ்ஞானம் அழகான நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. மேலும் உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து புரிந்து கொள்வது உற்சாகமானது. எங்களுடன் விளையாடலாம். காற்றில் ஒளியின் வேகம் 3 × 10⁻⁻⁰ மற்றும் ஒரு ஊடகத்தில் ஒளியின் வேகம் 1.2 × 10⁻⁻⁻⁰. இங்கே ஒளி விலகல் MEV என்பது ஊடகத்தில் ஒளியின் வேகத்தால் காற்றில் ஒளியின் வேகம். இது 2.5. மறுபரிசீலனை. நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஒளிவிலகல் என்பது ஒளியின் வளைவு. ஒளி, நீர் மற்றும் பிற அலைகளிலும் இது நிகழ்கிறது. அது ஒரு வெளிப்படையான பொருளிலிருந்து மற்றொன்றுக்கு செல்கிறது. ஒளிவிலகல் என்பது 2 ஒத்த ஒளி அளவுகளின் விகிதமாகும். இது வேகம் மற்றும் அதற்கு அலகு இல்லை. நிஜ வாழ்க்கை சோதனைகளை பயன்படுத்துதல்.